வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, விண்மீன் விழியில் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சௌஜோ, எனக்கு உன் கோபம் புரியுது. நீ ஒரு எதிர்கால டாக்டர். ஏன் நீங்க ஒரு பேஷண்ட் ஆண் பிள்ளையா இருந்தா அவருக்கு மருந்து மாத்திரை கொடுக்க இரவில் போக மாட்டீர்களா? இல்லை, அவன் ஆண் பிள்ளை, அதனால் அவன் ரூமுக்கு நான் போக மாட்டேன் என்று ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் இருப்பீர்களா? என்று அதிரடியாக அவளையே கேள்வி கேட்க, சௌஜோவுக்கு கமலம்மாள் கேட்ட கேள்வியில் அதிர்ந்த அழுகை நிற்க, பின் அதில் இருந்த உண்மை புரிந்தாலும் அவன் நினைத்தது தப்புதானே என்று தோன்ற மீண்டும் முகம் அழுகையில் கசங்கியது. அம்மா, அவர் என்னை தொட்டது தப்புதானம்மா என்று முழுவதும் சொல்லாமல் மொட்டையாக இதை மட்டும் சொல்ல, அவர் அவளை கை அமர்த்தினார். சவ்ஜோ, மறுபடியும் அதையே தான் சொல்கிறேன். நீ நன்றாக இருக்கும்போது உன் அனுமதி இல்லாமல் தொட்டால்தான் தவறு. ஆனால் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது உதவி செய்யும்போது மேலே கை படத்தான் செய்யும். அது எப்படி தவறாகும்? உங்க மருத்துவ நியதிப்படி பேச்சு மூச்சில்லாமல் இருக்கிற ஒரு நோயாளியை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வாயோடு வாய் வச்சு உங்க மூச்சை கொடுத்து உயிரை காப்பாற்ற சொல்வாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி சமயத்துல நீ இந்த மாதிரி எல்லாம் யோசித்தால் ஒரு உயிர் போய்விடாதா? அது மாதிரிதான் இதுவும் என்று நினைத்துக்கொள். உனக்கு தவறாகவே தோன்றாது. எதையும் நாம் எடுத்துக்கொள்ளும் விதத்தில்தான் இருக்கிறது. நீ தவறு என்று நினைத்தால் இந்த மாதிரி தான் அழுது கொண்டு இருக்கணும். ஆபத்தில் செய்த உதவி என்று நினைத்தால் தவறாகவே தோன்றாது. நன்றியை செய்தவருக்கு நன்றியை சொல்லத்தான் தோன்றும். நீ படித்த பெண், உனக்கு படிக்காத நான் இதற்கு மேல் என்ன சொல்வது என்ற பேச்சை முடித்தார். சவ்ஜோவுக்கு அவர் பேச பேச அவர் சொல்வது ஒரு வகையில் சரியோ, நாம் தான் ஆதர்ஷ் செய்த உதவியை விகல்பமாக எடுத்துக்கொண்டோமோ என்று தோன்ற ஆரம்பிக்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவள் அழுகை குறைந்து கண்களை துடைத்து கொள்ள கமலா அம்மாவிற்கு மனதிற்குள் நிம்மதி ஏற்பட்டது. அப்படியே ஆதர்ஷ் மன்னிப்பு கேட்ட விஷயத்தை அவளிடம் போட்டுவிட, சௌஜு வேதனையோடு அவர் முகத்தை பார்த்தாள். அவளின் வேதனையான பார்வைக்கு அர்த்தம் புரியாமல் கமலா அம்மா, உன் மனசுல நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியலம்மா. நீங்கள் எல்லாம் படிச்சவங்க. உங்க மனசை படிக்கிற அளவுக்கு புத்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அனுபவம் என்று ஒன்று இருக்கு. அது என்னிடம் நிறையவே இருக்கு. நான் இப்போ ஆதர்ஷ் தம்பி மன்னிப்பு கேட்ட விஷயத்தை சொன்னதற்கு காரணம் உன்னை நான் சமாதானப்படுத்தவோ அல்லது அந்த தம்பியை நியாயப்படுத்தவோ இல்லை. நேற்று இரவு முழுவதும் தூங்காமல் அந்த தம்பி உன்னை கவனித்து கொண்டது. நான் எழுந்து வந்த பிறகுதான் என்னிடம் சொல்லிவிட்டு தூங்க சென்றது. நீ நினைக்கிற மாதிரி அந்த தம்பி மோசமான நபர் இல்லை என்று உனக்கு தெரிய வைக்க மட்டும்தான் என்றதும் சௌஜு அவர் கையை பிடித்து கொண்டு, நீங்க சொல்றது சரிதாம்மா. அவர் என் ரூமிற்கு அனுமதி இல்லாமல் வந்தபோது எனக்கு கோபம் வந்தது உண்மைதான். ஆனால் நீங்கள் சொல்லியதை கேட்ட பிறகு அவர் பக்கம் தவறு இல்லை என்று புரிகிறது. டாக்டருக்கு படிக்கிற நான் நோயாளி ஆணா அல்லது பெண்ணா என்று பார்க்காமல் நோயை எப்படி குணப்படுத்துவது என்று மட்டும்தான் பார்க்கணும். ஆனால் என்ன செய்வது? என்னதான் படித்தாலும் அடிப்படையில் நான் ஒரு பெண். அதுவும் வீட்டை விட்டு வந்து யாரோ ஒருவர் வீட்டில் தங்கி இருக்கிறேன் என்ற போது என் எல்லைக்கோடு மிகவும் சிறியதாகத்தான் இருக்கிறது. அதை தாண்டி என்னால் யாரை பற்றியும் விசாலமாகவும் யோசிக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்ட சௌஜுவின் தலையை வருடி, நீ சொல்றது எந்த விதத்திலும் தவறு இல்லையே. பெண்களுக்கு எப்போதும் ஜாக்கிரதை உணர்வு அதிகமாக இருக்கணும் தான். நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். நான் இங்கு வந்ததில் இருந்து உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் ஆதர்ஷ் தம்பியும் ஒரு நாள் கூட எல்லை மீறி பேசிக்கொண்டதே இல்லை எனும்போது இப்படி ஒரு சம்பவத்தை எப்படி என்னால் தவறாக எடுத்துக்கொள்ள முடியும்? சரி, நடந்ததை எல்லாம் மறந்துவிடு. ரொம்ப சோர்வாக இருக்கிறாய். முகத்தை கழுவிக்கிட்டு வந்து ஒரு வாய் சாப்பிடு. வா, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று அவள் அறைக்கதவை லேசாக சாத்திவிட்டு ஆதர்ஷ் அறைக்கு சென்றார். சுவாதியோடு அவன் பேசிக்கொண்டிருந்தாலும் அவன் மனம் முழுவதும் நாம் செய்தது தவறோ, பேசாமல் கமலா அம்மாவையே எழுப்பி இருக்கலாம், இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பெண்களை பார்த்தால் ஒதுங்கி போகிற நான் சௌஜோ கஷ்டப்பட்டதும் ஏன் என்னால் தாங்க முடியவில்லை?
இவளிடம் மட்டும் நெருங்கணும் என்று கொஞ்ச நாளாக நினைக்கிறேனே, ஏன்? ஏற்கனவே சில பெண்களிடம் சூடுபட்டதால் இவளிடம் எப்போதும் கடுகடுவென்றுதானே இருந்தேன். அப்படி இருந்தும் எது என்னை அவளிடம் ஈர்த்தது? அவளின் அழகா, அமைதியான குணமா, சுவாதியிடம் காட்டுகிற உண்மையான பாசமா, இல்லை ஆண்களை கண்டால் ஒதுங்கி போகிற குணமா என்று யோசிக்க யோசிக்க எதுவும் புலப்படாமல் போக கண்கள் தாமாக சுவாதியின் மேல் பாய்ந்தன. அவள் சந்தோஷமாக ஒரு பேப்பரில் பென்சிலை வைத்து படம் வரைகிறேன் என்று கிறுக்கிக் கொண்டிருக்க அதை கொஞ்ச நேரம் ரசித்தவனுக்கு அவள் இப்படி அழகாக பேப்பரில் பென்சிலை பிடித்து எழுதுவதற்கும் காரணம் சௌஜூதான் என்ற எண்ணம் எழுந்தபோதுதான் அவள் மேல் ஈர்க்கப்பட்டதற்கு இதுவும் ஒரு காரணமோ என்று தோன்ற அவன் இதழில் மெல்லிய புன்னகை ஒன்று மலர்ந்தது. அவன் மனது எப்படி சுற்றி வளைத்து யோசித்தாலும் அது சௌஜூ என்ற புள்ளியில் முடிவதை நினைத்து விவேக் பாணியில் எப்படி இருந்தனா இப்படி மாறிட்ட என்று நினைத்ததும் அவன் முகம் மென்மையாக மாற வரைந்து கொண்டிருந்த சுவாதி அப்பா தன்னை பார்த்துத்தான் சிரிக்கிறார் என்று நினைத்து பேப்பரை போட்டுவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை கட்டிக்கொள்ள ஆதர்ஷும் சுவாதியை அணைத்து முத்தமிட்டான். அந்த நேரம் கமலா அம்மா கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்து அவனை சாப்பிட அழைக்க அவரிடம் சௌஜன்யா எப்படி இருக்கிறாள் என்று கேட்டுவிட்டு அவள் சாப்பிட்டாளா என்று விசாரித்தான். அவளும் சாப்பிட வருகிறாள் என்று தெரிந்ததுமே உடனே இல்லைம்மா, முதலில் அவங்க சாப்பிடட்டும், என்னை பார்த்தால் அப்புறம் சாப்பிடாம போயிடுவாங்க, ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்காங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க போய் முதல்ல அவங்கள கவனிங்க என்று மறுத்துவிட்டு சுவாதிக்கு உதவி செய்ய அவனின் பிடிவாத குணம் தெரியும் என்பதால் அதற்கு மேல் அவனை சம்மதிக்க வைக்க முடியாது என்று உணர்ந்தவர், ம் 2 பேரும் 2 துருவங்களாய் இருக்கிறார்களே, இது எப்போது சரியாகுமோ என்ற ஒரு பெருமூச்சுடன் வெளியே சென்றார். முகத்தை கழுவிக்கொண்டு உடையை மாற்றிக்கொண்டு டைனிங் ஹாலுக்கு வந்தவள் கமலா அம்மா தனக்கு மட்டும் சாப்பாடு எடுத்து வைப்பதை பார்த்து ஆதர்ஷ் வரவில்லையா என்று கேட்க அவர் அவன் வர மறுத்த காரணத்தை சொல்லிவிட்டு நீ சாப்பிடுமா, தம்பி அப்புறமா சாப்பிடுவார் என்று பரிமாறினார். ஆனால் சௌஜுவுக்குத்தான் தன்னால் தானே அவன் சாப்பிட வரவில்லை என்ற குற்ற உணர்வு அவள் நெஞ்சில் நெருஞ்சி முள்ளாய் குத்த ஒரு முடிவுடன் எழுந்து அம்மா அவருக்கும் சாப்பாடு எடுத்து வைங்க, தோ வர என்று ஆதர்ஷ் அறையை நோக்கி சென்றாள். அவன் அறைக்கதவை தட்ட ஆதர்ஷ் கமலா அம்மா என்று நினைத்து நான் சொன்னேனே சௌஜன்யாவை கவனிங்க என்று, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப வந்து தொல்லை செய்கிறீங்க என்று கொஞ்சம் அலுப்பான குரலில் கேட்டு கதவை திறக்க சுவாதியை மேலே படுக்க வைத்து கொண்டு அவளுக்கு கதை சொல்லி கொண்டிருந்த ஆதர்ஷ் அங்கே சௌஜுவை பார்த்ததும் சுவாதியை பிடித்தபடி சடார் என்ற கட்டிலில் இருந்து எழுந்தான். இதுவரை அவள் அந்த அறை பக்கமே வந்ததில்லை என்பதால் அவனுக்கு ஒரு நிமிடம் என்ன சொல்வது என்ன செய்வது என்று தடுமாற அடுத்த கணமே தன்னை சரி செய்து கொண்டு உள்ள வாங்க, ஏன் வெளியே நிற்கிறீங்க என்று இதற்கும் ஏதாவது தவறாக அர்த்தம் கொள்வாளோ என்று தயங்கி தயங்கி வரவேற்க சுவாதி சௌஜுவை பார்த்ததும் அவன் பிடியில் இருந்து நழுவி அவளிடம் ஓடி வர சௌஜு உள்ளே வராமல் அவளை தூக்கி கொண்டு ஆதர்ஷை நேர் பார்வை பார்த்து இப்போது சாப்பிட மாட்டேன் என்று சொன்னீர்களாம், ஏன் என்றாள் கேள்வியாக. அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஜன்னல் பக்கம் சென்றவன் கொஞ்ச நேரம் இலக்கில்லாமல் பார்க்க சௌஜுவே தொடர்ந்து ஐம் சாரி, நான் உங்களை தவறாக நினைத்து ஆத்திரப்பட்டு விட்டேன், அதற்காக என் கண்ணில் படாமல் நீங்க எதுக்கு ஒதுங்கி போகணும், உங்களுக்கு நான் இருப்பது இடைஞ்சலாக இருந்தால் சொல்லுங்க, நான் இப்பவே அருணாச்சலம் அங்கிள் சேவை மையத்திற்கு போய்விடுகிறேன், இது உங்கள் வீடு, எனக்காக உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் இழக்க வேண்டாம் என்று தீர்மானமான குரலில் சொன்னதும் ஆதர்ஷ் அவள் இங்கிருந்து போய் விடுகிறேன் என்றது அவனுக்கு ஷாக் அடித்த மாதிரி இருந்தது. சந்தோஷமாக 2 வார்த்தை பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை, தினமும் உன்னை பார்த்து கொண்டிருந்தாலே போதும், யானை பசிக்கு அரை ரொட்டி கிடைத்த மாதிரி, அதையும் என்னால் இழக்க முடியாது என்று மனதிற்குள் பேசியவன் ஒரு முடிவுக்கு வந்து சட்டென்று அவள் பக்கம் திரும்பி முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் வாங்க போகலாம் என்று சொன்னதும் சௌஜு முகம் மலர சின்ன குரலில் தேங்க்ஸ் என்றாள். அந்த சிறிய புன்னகை ஏற்றுக்கொண்டு அவள் பின்னால் செல்ல கமலா அம்மாவுக்கு அப்பாடா, இப்பொழுதாவது 2 பேரும் ராசி ஆனார்களே,
என்று பெரும் நிம்மதி வந்து சூழ்ந்தது. கமலா அம்மா சிக்கன் சூப், மிளகு ரசம், அப்பளம் என்று இருவருக்கும் பரிமாறுவதை கண்டதும் சௌஜு அவரிடம், என்னம்மா, எனக்கு தான் உடம்பு சரியில்லை. இந்த சாப்பாடு எனக்கு ஓகே. ஏன் அவருக்கும் இதையே வைக்கிறீங்க? வேறு எதுவும் சமைக்கலையா என்று கேட்டாள். நான் தான் அப்படி சமைக்க சொன்னேன். ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் பத்திய சாப்பாடு சாப்பிடும்போது அதே வீட்டில் இன்னொருத்தர் நல்ல சாப்பாடு சாப்பிடுவது அநாகரீகம் என்று ஆதர்ஷ் விளக்க, சௌஜோவுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆதர்ஷை தொடர்ந்து, ஏன், இந்த சாப்பாடு உடம்புக்கு நல்லது தானே, இதில் என்ன குறை இருக்கிறது? எனக்கு இதுவே போதும் என்று கூறிவிட்டு சாப்பிட, சௌஜோ சாப்பிடாமல், அம்மாவும் இப்படித்தான். தன் கணவருக்கோ பிள்ளைகளுக்கோ உடம்பு சரியில்லாமல் போனால் அவரும் சரியாக சாப்பிடாமல் அரை பட்டினி கிடப்பார் என்ற நினைவுகள் தன் வீட்டை நோக்கி பாய கை சாப்பாட்டை அளந்து கொண்டிருந்தது. அதை கவனித்த ஆதர்ஷ் கமலா அம்மாவிற்கு ஜாடை காட்ட, என்னாச்சு சௌஜுமா, ஏன் இப்படி சாப்பிடாம சாப்பாட்டை அலைந்து கொண்டிருக்கிறாய் என தன் நினைவில் இருந்து விடுபட்டவள், வீட்டு ஞாபகம்மா, வேற ஒண்ணுமில்ல என்று களைத்து போன குரலில் சொல்லிவிட்டு குனிந்து சாப்பிட ஆரம்பித்தாள். உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்று தகவல் கொடுத்தீர்களா என்று கேட்டதும் சோம்பலாக இல்லை என்று தலையாட்டியவள், அப்போ நான் தகவல் சொல்லவா, அருணாச்சலம் அங்கிள் மூலம் என்றதும் பதறிப்போய், இல்லை இல்லை வேண்டாம், எனக்கு உடம்பு சரியில்லை என்று தெரிந்தால் பயந்து போய் விடுவார்கள். இப்போ எதுவும் தெரிய வேண்டாம், நானே மெதுவா சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு கமலா அம்மாவிடம், சுவாதி சாப்பிட்டாளா என்று விசாரித்தாள். அவள் சாப்பிட்டாள் என்றதும் வேகமாக சாப்பிட்டுவிட்டு கையை கழுவிக்கொண்டு சுவாதியை தூக்கி கொண்டு தன் அறைக்கு போக எத்தனிக்க ஆதர்ஷ், ஒரு நிமிஷம் என்றான். அவன் கூப்பிட்டதும் திரும்பியவளிடம், உங்களுக்கு சோர்வா இருக்கும், நீங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுங்க, சுவாதியை நான் பார்த்துக்கிறேன் என்று கனிவாக சொன்னதும் அவனை ஒரு பார்வை பார்க்க, அந்த பார்வையில் உன்னிடம் 2 வார்த்தை சிரித்து பேசினேன் என்று உன் எல்லை கோட்டை தாண்டி வராதே என்ற எச்சரிக்கை இருக்க, பரவாயில்ல, எனக்கு அவ ஒரு பிரச்சனையே இல்லை, நானே கவனிச்சுக்கிறேன் என்று கூறிவிட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் தன் அறைக்கு சென்று விட்டாள். அவள் செல்வதையே கொஞ்ச நேரம் பார்த்தவன், இவள் ஏன் தனக்குள் நத்தையாக சுருண்டு கொள்கிறாள் என்று யோசித்து கொண்டே தன் அறைக்கு வந்தவன் சுவாதி விட்டு சென்ற பேப்பர்ஸை எல்லாம் ஒழுங்காக அடுக்கி வைத்துவிட்டு அன்றைய வேலையான ஒரு ட்ரெஸ் டிசைனுக்கு ஸ்கெட்ச் போட ஆரம்பித்தான். ஒரு கல்யாண புடவைக்கு டிசைன் போட்டு கொண்டிருந்தவனுக்கு மனத்திரையில் சௌஜுவின் உருவம் தோன்ற அவளுக்கு பொருத்தமாக கை ஒரு டிசைனை வரைந்தது. கிரீம் கலர் ஜாக்கெட்டில் கருப்பு கலர் பட்டு நூலாலும் ஜமுக்கியாலும் உடம்பு முழுவதும் மெல்லிய இலையும் கொடியுமாக வரைந்து கொசுவம் வைக்கிற இடத்தில் திராட்சை கொத்துகள் இருக்கிற மாதிரியும் முந்தானையின் பார்டர் ஃபேன்சி ஃப்ரில் வைத்த மாதிரியும் டிசைன் போட்டுவிட்டு அதை அப்படியும் இப்படியும் திருப்பி பார்க்க மனதை கொள்ளை கொண்டது. இதை சௌஜு அணிந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தவன் அடுத்த நிமிடம் அவனின் மனசாட்சி, மகனே, சொந்த செலவுல சூனியம் வச்சுக்க ஆசைப்படுற போல இருக்கு. ஏற்கனவே உன் மேல கோபப்பட்டு இப்பதான் கொஞ்சம் சமாதானமாக இருக்கா. இப்போ நீ இந்த மாதிரி எல்லாம் கற்பனை செய்தேன்னு தெரிஞ்சது, அடுத்தது அவ இங்கிருந்து பேக்கப் ஆகி விடுவாள். ஜாக்கிரதை, அடக்கி வாசி என்று எச்சரிக்க, தன்னையும் அறியாமல் சிரிப்பு வர புன்னகையுடன் அந்த டிசைன் செய்த பேப்பரை மட்டும் தனியாக எடுத்து வைத்தான். சென்னையில் காலேஜுக்கு போய்விட்டு அப்படியே சஹானா வீட்டிற்கு சென்ற சைத்து சஹானாவின் ரூமில் அரட்டை அடித்து கொண்டிருந்தாள். இருவரும் சினிமாவில் பெண்களை எக்ஸ்பிளாய்ட் செய்கிற விதத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்க, இருவருக்குமே ஒத்த கருத்து இருந்ததால் இருவருமே சினிமாவில் மேல் ஷாவினிசம் அதிகம் என்று சற்று காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். வெளியே போய்விட்டு சஹானாவை தேடி வந்த விஜேஷ் இருவரும் ஆண்களை தாக்கி பேசுவதை கேட்டு உள்ளே சென்று ஆண்களுக்கு சப்போர்ட் செய்து பேசியதும் சஹானா, அண்ணா, உனக்கு பெண்கள் மேல் ஆத்திரம், அதனால் தான் இப்படி தாக்கி பேசுகிறாய் என்றாள். ஏன், அப்படி இல்லை என்றால் மட்டும் அப்படி என்ன பெண்களிடம் விசேஷமாக இருக்கிறது? ஆண்கள் செய்கிற எதையும் பெண்கள் செய்ய முடியாது அல்லவா? அதனால் தான் சினிமாவில் பெண்களை எதுக்கு தேவைப்படுமோ அதுக்கு மட்டும் யூஸ் செய்கிறார்கள் என்ற வாதம் செய்தான். இவன் ஏன் நடுவில் வந்து இப்படி கடுப்பேற்றுகிறான் என்று அவனை முறைத்து கொண்டிருந்த சைத்து அதற்கு மேல் தாங்க முடியாமல் அவனிடம் திரும்பி,
திருவாளர் விஜேஷ் அவர்களே, உங்களை யாரு சம்மன் இல்லாமல் ஆஜராக சொன்னது? அப்படி ஆஜரானது மட்டும் இல்லாமல், என்னமோ உங்கள் இனத்தை கடவுள் அளவிற்கு உயர்த்தி பேசுறீங்க. என்ன, ஆண்கள் இனத்திற்கு நீங்க தான் ஆபத் பாந்தவனோ? என்று நக்கலாக கேட்டாள். அவளின் நக்கல் விஜேஷுக்கு லேசாக சூடு கிளப்ப, ஹலோ மேடம், நீங்க பேசியது பொதுவான விஷயம், அதுவும் எங்களை பற்றி. அதற்கு நீங்கள் கூப்பிட்டால் தான் வந்து என் கருத்தை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நாங்கள் அப்படித்தானே? எங்களால் தானே ஒரு உயிர் உண்டாகிறது என்று அலட்சியமாக அவளை மடக்க, சஹானா ஏதோ பேச வாய் எடுக்க, சைத்து அவளை அடக்கிவிட்டு, ஓ அப்படியா, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினப்பா? உயிரை மட்டும் கொடுத்தால் போதுமா? அந்த உயிரை சுமக்க ஒரு பெண் தேவையில்லையா என்று தலையை சிலுப்பியவள், ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வேணும்னா உடல் வலிமையில் எங்களை ஜெயிக்கலாம், ஆனா மன வலிமையில் எங்களோடு உங்களால் போட்டி போட முடியாது என்றாள் ஆணித்தரமாக. எங்களுக்கு மன வலிமை இல்லை என்று யார் சொன்னது? உங்களை மாதிரி பெண்களை கல்யாணம் செய்து காலம் முழுக்க உங்களை பொறுத்துக்கிட்டு வாழ்கிறோமே, இதைவிட வேறு என்ன வேண்டும் என்று வேண்டுமென்றே அவளை வம்புக்கிழுத்தான். பேச்சு வேறு பாதையில் செல்லவும் சஹானாவுக்கு விஜேஷ் வேண்டுமென்றே சைத்துவை வம்பிழுக்கிறான் என்று புரிய, சைத்துவுக்கு அதை புரிய வைக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவளுக்கு கோபம் தலைக்கேற, சஹானா என்ன சொல்ல வருகிறாள் என்று கவனிக்காமல் அவனை எரித்து விடுவது போல பார்த்து, உங்களை யார் சார் கல்யாணம் செய்து கொள்ள சொன்னது? பெண்களே தேவையில்லை என்றால் பெண்கள் இல்லாத தனி உலகத்தில் வாழ வேண்டியதுதானே? கல்யாணம் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் போய் பெண் பார்க்கிறேன் என்று பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டுவிட்டு, ஆடு மாடு பார்க்கிற மாதிரி பெண்ணை பல்லை பிடித்து பார்த்துவிட்டு, அப்புறம் அந்த பெண் வீட்டிலே தனக்காக ஒரு விலையை ஃபிக்ஸ் செய்து தன்னை விற்று கொள்ள வேண்டியது. இந்த நாட்டில் நான் பெண்களை பார்க்கப் போகிறவனே தன்னை விற்று கொள்ளும் கொடுமை நடக்கிறது. இதையெல்லாம் செய்துவிட்டு பெண்களை இளக்காரமாக பேசுகிறார்கள். இதுவே உங்களுக்கு எல்லாம் வேலையாக போச்சில்ல? இதுதான் ஆணாதிக்கம், புல்ஷிட் என்றாள் ஆத்திரத்தோடு, குரல் நடுங்க. அவள் பேசிய விதம் விஜேஷுக்கு கோபமூட்டினாலும் அதில் நியாயம் இருப்பதை உணர்ந்தவன் தான் அப்படி அல்ல என்று அவளுக்கு உணர வைக்க, மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா ஆண்களும் இல்லை. முக்கியமா நான் அந்த மாதிரி இல்லை. நான் எந்த பெண் வீட்டிலும் பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட செல்ல மாட்டேன். எனக்கு கல்யாணத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு பிடிப்பும் இல்லை. அப்படி வந்தால் என் மனசுக்கு பிடித்த பெண்ணை நேரடியாக அவளிடமே சம்மதம் கேட்டு அவளை கட்டின புடவையோடு அழைத்து செல்ல நான் ரெடி என்று சவால் விட்டதும் சைத்து, ஆ, இதெல்லாம் பேச்சில் மட்டும் சாத்தியம், நிஜத்தில் இதெல்லாம் நடக்குமா என்ன என்று அலட்சியத்துடன் முனகிவிட்டு, சரி சகா, நான் கிளம்புறேன், நேரமாச்சு, இவர்களிடம் எல்லாம் பேசுவது டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம் என்று கிளம்பியவளை விஜேஷ் அவள் கையை பிடித்து தன் பக்கம் திருப்பி அவள் பேசுவதற்கு முன், ஏன் தன்யா, நிஜத்துல நடக்காது என்று சொல்ற? உனக்கு சம்மதம் என்றால் இந்த நிமிடமே உன் ஆசைப்படியே எந்தவித கமிட்மெண்ட்ஸும் இல்லாமல் உன்னை நான் ஏத்துக்கிறேன் என்று என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல, அதை கேட்டு சஹானா அதிர்ந்து, பிறகு அண்ணனின் ஆசை புரிந்து சந்தோஷமடைந்து சைத்துவின் பதில் என்னவாக இருக்கும் என்று ஆவலாக அவளை பார்க்க, சைத்துவுக்கு அவனின் இப்படி எதிர்பாராத பேச்சு மூச்சடைக்க, அவனை கண்கள் விரிய தன்னை மறந்து பார்த்து கொண்டிருக்க, விஜேஷ் அவளை லேசாக உலுக்கி ஒற்றை புருவத்தை ஸ்டைலாக தூக்கி மெல்லிய புன்னகையுடன், என்ன சம்மதமா என்று கேட்டான். அப்போதுதான் அவனை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று புரிய, அவன் பிடித்திருந்த கையை உதறி உக்கிரமாக முறைத்து, டேமிட், இன்டீசன்ட் ப்ரபோசல், ஒரு பெண்ணிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது என்ற கோபமாக வார்த்தைகளை கடித்து துப்பிவிட்டு, சாரி சகா என்று கூறிவிட்டு விடு விடுவென்று அங்கிருந்து வெளியேறினாள். அதே கோபத்தோடு வீட்டுக்கு வந்தவளுக்கு, எப்படி விஜேஷுக்கு இப்படி கேட்க தைரியம் வந்தது? நான் அந்த மாதிரி பேச இடம் கொடுத்து விட்டேனா என்று கொஞ்ச நேரத்தில் ஆத்திரத்தில் கொதித்தவள் அடுத்த 5வது நிமிடம், ச்ச, அவன்தான் அறிவுகட்டு போய் அப்படி பேசினான்னா நான் ஏன் அவனை அப்படி பார்த்த? அதை அவன் எப்படி எடுத்து கொண்டிருப்பான்? இல்லை, சஹானா தான் எப்படி நினைத்திருப்பாள் என்று தன் மீதே கோபம் வந்தது. ஆனால் அவள் மனதில் விஜேஷ் இருக்கிறான் என்பதே அவளுக்கு புரியாமல் போனது. சைத்து சென்றதும் சிலையாக நின்றவன்
சஹானா அவனை மெதுவாக தொட்டதும் தன் நிலைக்கு வந்தவன், சாரி சகா, உன் தோழிகிட்ட நான் தவறா நடந்துகிட்டேன்னு கோபமா என்று கொஞ்சம் குற்ற உணர்வோடு கேட்க, சஹானா இல்லை என்று பலமாக தலையசைத்து, நிச்சயமா இல்லனா, எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என் ஆச்சரியம் எல்லாம் உனக்குத்தான் பெண்கள் என்றாலே எட்டி காயாக கசக்குமே. அப்புறம் எப்படி தன்யா கிட்ட இப்படி பேசுன? நிஜமாத்தான் சொன்னியா இல்ல அவளை மடக்கணும்னு சொன்னியா என்று சற்று சந்தேகத்தோடு கேட்டாள். பெண்கள் மேலே கோபம் இருந்தது நிஜம்தான். அது தன்யாவிடம் பழக ஆரம்பித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போனதும் நிஜம். ஆனால் நான் இன்று தன்யாவிடம் இப்படி திடீரென்று கேட்டது எனக்கே புரியாத புதிர்தான். எனக்கே தெரியாமல் அவள் மேல் இருந்த காதல்தான் இன்று என்னையும் அறியாமல் வெளியே வந்து விட்டது. தன்யாவை நான் விரும்புகிறேன் என்பது மட்டும் நிஜம். ஆனால் நான் அதை வெளிப்படுத்திய விதம்தான் தவறாக போய்விட்டது. ச்சு என்று வருத்தப்பட்டபடியே வெளியேற, அவளுக்கு ஆச்சரியமும் சந்தோஷமும் போட்டி போட, அவளுக்கு யஹூ என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. அடுத்து வந்த நாட்களில் சைத்துவுடன் ஒன்றாக காலேஜ் போய் ஒன்றாக வீடு திரும்பிய போதும் அவள் தன் அண்ணனை பற்றி ஏதாவது கேட்பாள். அப்போது அவளின் முடிவு என்ன என்று கேட்கலாம் என்று ஆவலாக காத்திருந்ததுதான் மிச்சம். ஆனால் சைத்துவோ அப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரியே நடந்து கொள்ள, சஹானா பொறுமை இழந்து சுற்றி வளைத்து ஏதேதோ பேசி பார்த்தும் சைத்துவிடம் அவளுக்கு தேவையான பதில் கிடைக்கவில்லை. ச்சே, பாம்புக்கு தலையை காட்டுமாம், மீனுக்கு வாலை காட்டுமாம் விலாங்கு மீன். அந்த மாதிரி இவ கழுவற நீரில் நழுவற மீனா இருக்கிறாளே என்று உள்ளுக்குள்ளே அலுத்து கொண்டாள். சைத்துதான் இப்படி இருக்கிறாள் என்றால் வீட்டில் விஜேஷும் சைத்துவை பற்றி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கவில்லை. அவன் பாட்டுக்கு வருவதும் போவதும் என்று எப்போதும் போல் ரிலாக்ஸ் ஆகத்தான் இருக்கிறானே தவிர ஒரு காதல் வயப்பட்டவன் போல இல்லையே. என்னதான் நடக்கிறது இவர்கள் 2 பேருக்குள்ளே? ஒருவேளை சொல்லி வைத்துக்கொண்டு நம்மை முட்டாள் ஆக்குகிறார்களா என்று சகா மண்டையை பிச்சுக்காத குறையாய் யோசித்தாள். இவர்களின் மௌன போராட்டம் தாங்க முடியாமல் சகானாவே ஒரு நாள் சைத்துவிடம், தான்யா, நான் ஒன்று கேட்டா அதுக்கு சரியா பதில் சொல்வையா என்று பீடிகையோடு ஆரம்பித்தாள். அவள் கேட்டதும் அவள் என்ன கேட்பாள் என்று தெரியும் என்பதால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒன்றும் புரியாதவள் போல, என்ன பீடிகை எல்லாம் பலமா இருக்கு, என்ன கேட்க போற என்றதும் சஹானாவுக்கு உண்மையில் இவளுக்கு நான் என்ன கேட்பேன் என்று புரியவில்லையா, அல்லது நம் வாயாலேயே வரட்டும் என்று எதிர்பார்க்கிறாளா? கடவுளே, இவங்க 2 பேர் நடிப்புக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை விருதையும் இவங்களுக்குத்தான் கொடுக்கணும் போலிருக்கே என்று அர்ச்சனை செய்து கொண்டு, அன்று ஒரு நாள் என் அண்ணன் விஜேஷ் கேட்ட கேள்விக்கு உன்னிடமிருந்து பதிலே இல்லையே, அதை பற்றித்தான் கேட்கிறேன். உண்மையிலேயே உனக்கு என் அண்ணனை பிடிக்கலையா இல்ல என்று இழுக்க, நடந்து கொண்டிருந்த சைத்தோ நின்று திரும்பி அவளை தீர்க்கமாக ஒரு பார்வை பார்த்து மெல்ல சிரித்துவிட்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள். அவள் பதில் சொல்லாமல் மீண்டும் நடக்கவும் சகா அவளை தன் பக்கம் திருப்பி, உன் சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு சத்தியமா புரியல. தயவு செய்து உன் திருவாய் மலர்ந்து ஏதாவது சொல் என்று கடுப்பாக சொன்னதும் சைத்து அவளின் எரிச்சலை பார்த்து வாய்விட்டு சிரித்தாள். ஹேய், கூல் கூல், இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிற? இப்போ உனக்கு என்ன தெரியணும்? எனக்கு இதில் சம்மதமா இல்லையாண்ணா என்று சிரிப்புடன் அவளையே திருப்பி கேட்டாள். சகா சற்று அலுத்து கொண்டு எஸ் என்று அழுத்தமாக சொன்னதும் சைத்துவின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து கொஞ்சம் சீரியஸாக, எனக்கு சம்மதம் இல்லை என்று சொல்லிவிட்டு சற்று வேகமாக நடையை எட்டி போட, சகாவுக்கு அவள் பதில் ஏமாற்றத்தையே தந்தது. அந்த பதிலை கேட்டு சற்று அதிர்ந்து அதே இடத்தில் சிலையாக நின்றுவிட கொஞ்ச தூரம் சென்ற சைத்து திரும்பி பார்த்தாள். என்னாச்சு சகா, எங்கேயே நின்னுட்ட? வா போகலாம், கிளாஸுக்கு நேரமாச்சு என்று அவளை அழைக்க, சகா அவளை நேர் பார்வை பார்த்து, ஏன் தன்யா, உனக்கு விஜேஷ் அண்ணனை பிடிக்கலையா இல்ல அவன் ப்ரப்போஸ் செய்த விதம் பிடிக்கலையா என்ற ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு தன்மையாக கேட்டாள். சைத்தவுக்கு அவளின் ஆசை புரிய மனதிற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதற்காக இவள் ஆசைக்காக என் வாழ்க்கையை எப்படி பணயம் வைக்க முடியும் என்று தோன்ற அவளின் தோளின் மேல் கையை வைத்து, சகா, நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக
உன் அண்ணன் ப்ரப்போஸ் செய்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் சரி என்று தெரியவில்லை. எனக்கு உங்க வீட்ல எல்லோரையும், ஏன் உன் அண்ணன் விஜேஷ் உள்பட பிடிக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் என்கிட்ட ப்ரப்போஸ் செய்தது பிடிக்கல என்ற ஒரு குழந்தைக்கு எடுத்து சொல்வது போல நிதானமாக சொல்லி புரிய வைக்க முயற்சித்தாள். சைத்து விஜேஷை பிடிக்கும் என்றதும், அப்போ அவன் ப்ரப்போஸ் செய்த இடம் பிடிக்கலையா? அல்லது என் முன்னால் ப்ரப்போஸ் செய்து விட்டானே என்று நினைத்து கோபப்பட்டு அதனால் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறாயா என்று தன் சந்தேகத்தை கேட்டதும் சைத்துவுக்கு அவளின் சிறுபிள்ளைத்தனமான சந்தேகம் சிரிப்பை வரவழைக்க வாய்விட்டு சிரித்தாள். சகாவுக்கு கோபம் வந்தாலும் அந்த நேரத்திலும் சைத்துவின் சிரிப்பை ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. அவள் சிரித்து முடிக்கும் வரை அமைதியாக இருக்க சைத்து அவளின் அமைதியைக் கண்டு சிரிப்பை நிறுத்தி, சாரி சகா, நீ கேட்ட கேள்வி எனக்கு சிரிப்பை வரவழைத்து விட்டது. வாட் டு டூ என்று மேலும் சிரிக்க, சஹானாவின் முறைப்பை பார்த்து சிரிப்பை அடக்கிக் கொண்டு, ஓகே ஓகே ப்ளீஸ் சகா, என்னை புரிந்து கொள்ளேன். பிடிச்சிருக்கு என்பதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஆனால் பிடிக்காது என்பதற்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது. ஒருவேளை காதல் என்கிற கான்செப்டே எனக்கு பிடிக்கவில்லையோ என்றுதான் தோன்றுகிறது. அல்லது இன்னும் என் மனசில் காதல் செய்யணும் என்ற எண்ணமே வரலையோ என்னவோ, யார் கண்டது என்று அலட்சியமாக தோள்களை குலுக்கினாள். சரி, அப்போ உனக்கு காதல் என்கிற கான்செப்ட் பிடித்து உன் மனசில் காதல் எப்போது வரும் என்றாவது சொல்ல முடியுமா என்று சற்று கேலியாக கேட்டாள். அவளை தன் தலையை சரித்து புன்னகையுடன் பார்த்துவிட்டு, என் மனதில் காதல் நாளையே கூட வரலாம், இல்லை வராமலும் போகலாம். ஐ டோன்ட் நோ, காட் ஒன்லி நோஸ் என்று ஆருடம் சொல்லி மீண்டும் சிரித்தாள். ம், உன் வாத திறமையை என்னிடமே காட்டுகிறாய். இருக்கட்டும். இதற்கு மேல் என் ஆசையையோ என் அண்ணனின் ஆசையையோ உன் மீது திணிக்க முடியாது. ஓகே, லீவ் தி சப்ஜெக்ட் என்று அத்துடன் பேச்சை முடித்தாள். தட்ஸ் மை ஸ்வீட் சஹானா என்று அவள் கன்னத்தை பிடித்து கஞ்ச, சஹா கொஞ்சம் வெட்கத்துடன், சீ போடி, இப்படியே என்னை கவுத்துடு என்று செல்ல கோபத்துடன் சொல்ல, சைத்து சிரிக்க சஹானாவும் அவள் சிரிப்பில் கலந்து கொண்டாள். ஊட்டியில் சவுஜோவுக்கு உடம்பு சரியாகி அவளுடைய நாட்கள் வழக்கம் போல செல்ல, ஆதர்ஷும் அவளிடம் அதிகம் ஒதுங்கி போகாமல் 1-2 வார்த்தைகள் பேச சவுஜோவும் அதற்கு பதில் சொல்ல வேண்டி அவனிடம் பேசினாள். ஆதர்ஷ் இப்போதெல்லாம் அவளிடம் மென்மையாக பேசுவதைக் கண்ட சவ்ஜோவுக்கு ஆரம்பத்தில் தான் வந்தபோது கடுகடுவென்று பேசியதை நினைவு கூர்ந்து ஒரு நாள் பேச்சுவாக்கில் ஆதர்ஷ் வீட்டில் இல்லாத நாளில் கமலா அம்மாவிடம் கேட்டபொழுது வேதனையான சிரிப்பை உதிர்த்து, பிரச்சனை என்பது ஆண்களால் பெண்களுக்கு மட்டும்தான் வருமா? சில நேரங்களில் பெண்களால் ஆண்களுக்கு வரும் என்பதை என் கண்ணால் கண்டவள் என சொல்லிக் கொண்டு சென்றவர் சவ்ஜோவின் புரியாத பார்வையை கண்டு நிறுத்தி, என்னம்மா, நான் சொல்றது உனக்கு புரியலையா என சவ்ஜோ ஆமாம் என தலையாட்டலை தொடர்ந்து, நான் இங்கே வேலைக்கு வந்தபோது ஆதர்ஷ் தம்பியின் கையில் சுவாதி 2 மாத குழந்தை. அந்த குழந்தையை வைத்து கொண்டு அந்த பிள்ளை சமாளிக்க முடியாமல் குழந்தையை கவனித்து கொள்ள ஒரு பெண்ணை வேலைக்கு அமர்த்தினார். ஆனால் அந்த பெண் சுவாதியை கவனித்து கொள்ளாமல் ஆதர்ஷை எப்படி வளைப்பது என்பதில் தான் குறியாக இருந்தாள். சுவாதி பசியில் அழுதாலும் அதை கண்டு கொள்ளாமல் டிவி பார்ப்பதும் தன் பாட்டில் புக் படிப்பதுமாக இருப்பாள். ஆனால் ஆதர்ஷ் வந்துவிட்டால் சுவாதியை ஒழுங்காக அன்பாக கவனித்து கொள்கிற மாதிரி நடிப்பாள். இதெல்லாம் எனக்கு தெரிந்தும் என்னால் சொல்ல முடியாத நிலைமை. அதனால் சுவாதியை பாதி நேரம் நானே பார்த்து கொள்வேன். சுவாதியை சாக்கு வைத்து ஆதர்ஷ் தம்பியிடம் பேசுகிற மாதிரி அவனிடம் ஒட்டி ஒட்டி உரசுவாள். ஆதர்ஷும் நாசுக்காக விலகி விலகி சென்று இந்த மாதிரி எல்லாம் தன்னிடம் நடந்து கொள்ள வேண்டாம் என்று பல முறை எச்சரித்தும் அவள் கேட்காமல் போகவே, சரி வராது என்று அந்த பெண்ணை சரி வராது என்று அந்த பெண்ணை வேலையை விட்டே தூக்கி விட்டார் என இப்படியெல்லாம் கூட நடப்பாங்களா என்று சவ்ஜு ஆச்சரியத்துடன் கேட்க கமலா அம்மா லேசாக சிரித்தார். இது என்ன, இதற்கு மேலும் ஒன்று நடந்தது. அந்த பெண் சென்றதும் கொஞ்ச நாள் யாரும் தேவையில்லை என்று நானும் ஆதர்ஷ் தம்பியுமே கவனித்து கொண்டோம். ஆனால் என் பெண்ணிற்கு உடம்பு சரியில்லை என்று நான் 1 மாதம் ஊருக்கு போய்விட்டேன். அப்போது குழந்தையை கவனிக்க ஆள் இல்லை என்று மறுபடியும் அருணாச்சலம் சார் மூலம் ஒரு பெண் வந்தாள்.
இவள் குழந்தையை ஓரளவிற்கு கவனித்து கொண்டாள். ஆனால் அவள் கண்ணும் ஆதர்ஷ் தம்பியின் மேல்தான் பாய்ந்தது. நல்ல அழகு, அந்தஸ்து, கம்பீரம், படிப்பு, நல்ல வேலை, நல்ல சம்பளம், அதுவும் கையில் குழந்தையுடன். பொண்டாட்டி இல்லாமல் இருக்கிறான். வேலி இல்லாத புறம்போக்கு நிலம். அவனை குழந்தையை வைத்தே வளைத்து போடலாம் என்ற திட்டம் தீட்டி அந்த பெண் ஒரு நாள் இரவில் ஆதர்ஷ் தம்பியின் ரூமிற்கு அலங்கோலமாக நுழைந்து விட்டாள். அந்த பெண்ணின் நோக்கம் புரிந்து ஆத்திரத்தில் ஆதர்ஷ் தம்பி அந்த பெண்ணை அப்போதே வீட்டை விட்டு போக சொல்ல, நான் இந்த நேரத்தில் எங்கேயும் போக முடியாது, கொஞ்சம் தயவு செய்யுங்கள், நான் காலையில் போய்விடுகிறேன் என்று கெஞ்சவும் தம்பியும் இறக்கப்பட்டு அனுமதி கொடுத்திருக்கிறார். அவளும் அதே மாதிரி சென்று விட்டாள். ஆனால் 2 நாளில் வில்லங்கம் அவள் முறை மாமன் பெயரில் வர, அவளை விசாரித்த போது அந்த பெண் தன்னுடைய திட்டம் நிறைவேறாமல் போனது மட்டுமில்லாமல் தன்னை அசிங்கப்படுத்தி விட்டான் என்ற வக்கிரமாக ஆதர்ஷ் தான் இரவில் தன் அறைக்கு அழைத்ததாக சொல்லி இருக்கிறாள் என்றதும் சௌஜு பதறிப்போய், ஐயோ அப்புறம் என்னாச்சு என, அப்புறம் என்ன, அந்த பெண்ணை சேர்த்த அருணாச்சலம் சார் வந்து அந்த பெண்ணிடம், போலீசிடம் நீ இந்த வீட்டில் திருடி கொண்டு சென்றதாக புகார் கொடுப்பேன் என்று மிரட்டியதும் அந்த பெண்ணும் முறை மாமனும் பயந்து கொண்டு ஒத்துக்கொண்டு இனி இந்த பக்கமே வரமாட்டேன் என்று ஓடிவிட்டார்கள். அதிலிருந்து ஆதர்ஷ் தம்பி யாரையுமே வேலைக்கு வைக்கவில்லை. நானும் ஊருக்கு போகாமல் இந்த 2 வருடமாக நானும் தம்பியுமே சுவாதியை மாற்றி மாற்றி பார்த்து கொண்டோம். இப்போது கொஞ்ச நாளாக சுவாதி பேச ஆரம்பித்ததில் இருந்து அம்மா வேண்டும் என்று ஒரே அடம். அதனால் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் அழுது ஆர்ப்பாட்டம் செய்வாள். என்னாலும் அவளை சமாளிக்க முடியவில்லை. ஆதர்ஷ் தம்பியும் வேலைக்கு போகணும். அதனால் அவளை கிரச்சில் கொண்டு போய் விட்டார். அதன் பிறகு உன்னை பற்றி சொன்னதும் முதலில் வேண்டாம் என்றுதான் சொன்னார். அப்புறம் அருணாசலம் சார் முன்மாதிரி எல்லாம் ஆகாது, அதற்கு நான் கேரண்டி என்ற பிறகுதான் உன்னை இங்கே அழைத்து கொள்ளலாம் என்று தம்பி முடிவு செய்தது என்று சொல்லி முடிக்க, அதுவரை அமைதியாக கேட்டு கொண்டிருந்தவள் தன்னையும் மற்ற பெண்கள் மாதிரி கேவலமாக நினைத்துத்தான் ஆரம்பத்தில் எரிந்து எரிந்து விழுந்தாரோ என்று நினைத்ததும் கோபம் வர அதை கமலா அம்மாவிடமே கொட்டிவிட்டாள். அவளின் கோபத்தை புரிந்து சாந்தமாக, அம்மா சௌஜு, பூனைக்கு ஒரு தரம் சூடான பாலை வைத்தால் அது பாலையே வெறுத்து விடுமாம். அந்த மாதிரிதான் ஆகாஷ் தம்பி. 2 தடவை சூடு கண்ட பூனை மறுபடியும் சூடு பட்டு விடுமோ என்ற பயம்தான் அப்படி நடந்து கொள்ள வைத்தது. ஆனால் போக போக உன்னை பற்றி புரிந்ததும் இப்போ கொஞ்சம் நல்லபடியா பழகுகிறார். இதில் தம்பி மேல என்னம்மா தப்பு, நீயே சொல் சௌஜுமா என்று மென்மையாக அவளையே கேட்கவும், சவ்ஜோவுக்கு தானும் சூர்யாவால் சூடுபட்டவள் தானே, அதனால் தானே நானும் ஆதர்ஷிடம் இருந்து விலகி செல்கிறேன். ஆதர்ஷுக்கும் அதே நிலைமை. இதில் நான் அவர் மேலே கோபப்படுவதில் என்ன நியாயம் இருக்கு என்று தன் உள்ளே கேள்வி எழ கமலா அம்மாவுடன் ஒத்துப்போனாள். சரி, ஆதர்ஷின் மனைவி எங்க இருக்காங்க? இல்லை என்ற கேள்வியை பாதியிலேயே நிறுத்திவிட, எனக்கு அதை பற்றி தெரியாதுமா. நான் இங்கே வரும்போது தம்பியும் சுவாதியும் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த வீட்டில் ஒரு பெண் இருந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. நானும் தம்பியிடம் இதுவரை கேட்டதில்லை என்றார் யோசனையுடன். ஒரு நாள் மாலை நேரத்தில் சுவாதியுடன் வீட்டு தோட்டத்தில் ஓடி பிடித்து சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்க ஆதர்ஷ் அவளிடம் ஒரு கவரை கொண்டு வந்து நீட்டினான். புரியாமலேயே அதை வாங்கி பிரிக்க பணத்தை கண்டதும், இது எதுக்கு என்று புரியாமல் நோக்கியவளிடம் சற்று ஆச்சரியத்துடன், என்ன மறந்துட்டீங்களா? இன்னைக்கோட நீங்க இங்க வந்து 1 மாசம் ஆகுது. இது உங்க உழைப்புக்கான சம்பளம் என்று நினைவூட்டியதும் சௌஜோவின் முகம் தொங்கி போக, கையில் இருந்த பணத்தை திருப்பி திருப்பி பார்த்தவளின் இதழ்களில் வேதனையான புன்னகை நெளிய அவனிடம் கவரை திருப்பி கொடுத்துவிட்டு, சாரி, இந்த பணம் எனக்கு தேவையில்லை. நான் இங்கே வேலைக்காக வரவில்லை. அதற்குண்டான அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனை. அதற்காக ஒரு புகலிடம் தேடித்தான் வந்தேன். ஆனால் அருணாச்சல அங்கிளினால் இங்கே வர வேண்டியதாகிவிட்டது. அதுவும் சுவாதியை கவனித்துக் கொள்வதற்காக. என்னை பொறுத்தவரை சுவாதியை கவனித்துக் கொள்வதை ஒரு வேலையாகவே நான் நினைக்கவில்லை. பார்க்க போனால் அவள்தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறாள். நான் தான் அவளுக்கு நன்றி சொல்லணும் என்று கூறிவிட்டு தன்னை ஓடி வந்து கட்டி கொண்ட சுவாதியை தூக்கி முத்தமிட்டு அணைத்து கொண்டாள். ஆதர்ஷுக்கு அவள் பணத்தை திருப்பி கொடுத்ததும் ஆச்சரியத்தோடு வாங்கியவன்
அவள் பேச பேச அந்த பேச்சில் இருந்த வேதனை புரிய, அப்படி என்னதான் பிரச்சனை இவளுக்கு என்று அவன் மனது அவளுக்காக கவலைப்பட ஆரம்பித்தது. ஆனால் அவள் பணம் வாங்காமல் இருப்பதும் உறுத்த, சாரி, உங்களுக்கு இது அவசியமா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் சுவாதியை பார்த்து கொண்டதற்கு நான் கொடுக்க வேண்டியது என் கடமை அல்லவா? அதனால் தான் கொடுக்கிறேன். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க என்றதும், சௌஜு, ப்ளீஸ் என்னை புரிந்து கொள்ளுங்களேன். இந்த பணம் எனக்கு வேண்டாம். இதை நீங்க கொடுக்கும்போது என்னை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு என்று கெஞ்சாத குறையாக சொன்னாள். அது எப்படிங்க? வேலைக்குன்னு வந்தவங்களுக்கு உழைப்புக்கு உண்டான சம்பளத்தை கொடுப்பது தானே முறை. அதை எப்படி கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கும் என்று விடாமல் அவளையே திருப்பி கேள்வி கேட்டான். அ- அவன் இப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேட்பது தாங்காமல், ப்ளீஸ் திரும்ப திரும்ப நான் இங்க வேலை செய்ய வந்தவள்னு சொல்லாதீங்க. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைத்து கொள்ளுங்கள். அப்போது இப்படி சம்பளம் கொடுக்க தோணாது இல்லையா என்று லேசாக அலுத்து கொள்ள, ஆதர்ஷ் கண்ணை எட்டாத புன்னகையுடன் கையை கட்டிக்கொண்டு அவளையே கூர்மையாக பார்த்து, எந்த ஃப்ரெண்டுங்க இப்படி பேசாம ஒதுங்கி போவாங்க? நீங்க இதுவரைக்கும் ஃப்ரெண்டு மாதிரி நடந்து கொண்டதே இல்லையே. அப்புறம் எப்படி நான் அந்த மாதிரி நினைக்க முடியும் என்று கேள்வியாக புருவத்தை தூக்கினான். அவன் கேட்டதும் அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் விழித்துவிட்டு அங்கிருந்து கொஞ்ச தூரம் இலக்கில்லாமல் நடக்க ஆதர்ஷிடமிருந்து எந்த கேள்வியும் பிறக்காததால் திரும்பி பார்த்தாள். ஆதர்ஷ் அந்த இடத்திலேயே சுவாதியை தன் மடியில் இருத்தி கொண்டு தன்னையே பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க ஒரு முடிவுடன் அவன் அருகில் வந்தாள். ஒரு ஒரு ஆழ பெருமூச்சை எடுத்தவள் அவள் கையை நீட்டி, ஓகே, இன்னையிலிருந்து என்னை உங்க ஃப்ரெண்டா ஏத்துக்குவீங்களா என்று கெஞ்சலாக கேட்டாள். ஆதர்ஷுக்கு அவளின் நிலைமை ஒரு பக்கம் பாவமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம், அப்பா, கல்லு இப்பதான் கரைய ஆரம்பிச்சிருக்கு என்று சந்தோஷமாக இருந்தது. அதன் காரணமாக அவளை அதிகம் காக்க விடாமல் அவனும் பதிலுக்கு அவள் கையை பிடித்து டன் என்று குலுக்க, சௌஜு புன்னகையுடன் தேங்க்ஸ் என்றாள். ஆதர்ஷம் புன்னகையுடன் இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் என்று சொல்லிட்டீங்க. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க. நான் ஒன்று கேட்டா மறுக்காம சொல்வீங்கன்னு நினைக்கிறேன் என்று நிறுத்திவிட, சௌஜு என்ன கேட்க போறீங்க என்றாள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னீங்களே உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு, அதை பற்றி தான். அதை என்கிட்ட ஷேர் செய்ய மனசு இருந்தால் சொல்லுங்க. என்னால் ஏதாவது உதவ முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைனாலும் உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணால் பாதியாக குறையும் இல்லையா? நான் உங்களை வற்புறுத்தலை என்று நிறுத்தினான். சொல்கிறேன், ஆனால் இப்போ இல்லை. சம் அதர் டைம் ப்ளீஸ் லீவ் மீ அலோன் நவ் என்ற கண்களால் கெஞ்ச ஆதர்ஷ் புரிந்து கொண்டு, ஓகே, டேக் யுவர் ஓன் டைம் என்றவன் சுவாதியை தூக்கி கொண்டு உள்ளே சென்றான். அடுத்து வந்த நாட்களில் சௌஜுவிடம் கொஞ்சம் அதிகமாகவே மாற்றம் தெரிந்தது. ஆதர்ஷுக்கும் ஒவ்வொரு நாளும் புதுசாக பிறந்தது போல தோன்ற, நாளுக்கு நாள் அவன் உலகமே அழகாக மாறியது போல சந்தோஷத்தில் திளைத்தான். அதற்கு காரணம் ஒதுங்கியே செல்லும் சௌஜு கொஞ்ச நாளாக சுவாதியின் கற்றுக்கொள்ளும் திறமைகளை குறும்புகளை அவனிடம் ஷேர் செய்வதுதான் அவனின் சந்தோஷத்திற்கு காரணம். அவன் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளியே கூப்பிட்டால் மறுக்காமல் சென்று வந்தாள். அவனுடன் சேர்ந்து டிவியில் வரும் நிகழ்ச்சிகளை பற்றி விவாதித்தாள். தன் ஹாஸ்பிட்டலில் நடக்கும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பங்கு போட்டு கொண்டாள். ஆக மொத்தத்தில் இருவருக்குமே நாட்கள் இனிமையாக சென்றன. ஆதர்ஷ் அவளுக்கு பரிசு வாங்கி தரும் வரை. அன்று ஏதோ அரசு விடுமுறை என்று ஆபீஸ் போகாமல் வீட்டில் சுவாதியோடு நேரத்தை கழித்து கொண்டிருக்க, சௌஜு எப்போதும் போல ஹாஸ்பிட்டலுக்கு சென்றுவிட, கமலா அம்மா சமையல் அறையில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரத்தில் ஒரு டம்ளரில் பாயசத்தை கொண்டு வந்து கொடுத்து சுவாதிக்கு ஊட்டிவிட சொல்லி ஆதர்ஷிடம் கொடுக்க, அவன் புரியாமல், இன்னைக்கு என்னம்மா அதிசயமா பாயசம் எல்லாம் செஞ்சிருக்கீங்க? ஏதாவது பண்டிகையா என்று விசாரித்தான். அவன் கேள்விக்கு, நல்ல பிள்ளைப்பா நீங்க. மார்ச் மாதத்துல எங்கேயாவது பண்டிகை வருமா? இது நம்ம சௌஜுவின் பிறந்த நாளுக்காக செய்தது என்று சிரிப்புடன் சொல்லிவிட்டு, சரிப்பா, சௌஜு வருவதற்குள் சமையலை முடிக்க வேண்டும் என்று அங்கிருந்து வேகமாக சென்று விட்டார். ஆனால் ஆதர்ஷுக்குத்தான் ஆச்சரியமாகவும் அதே சமயம் அவளின் பிறந்த நாள் நமக்கு தெரியாமல் போச்சே என்று வேதனையாகவும் இருந்தது.
சுவாதிக்கு பாயசத்தை ஊட்டி முடித்துவிட்டு வெளியே வரவும், சவுஜு வந்து குளித்துவிட்டு வேறு ஒரு புடவை அணிந்து வெளியே ஹாலுக்கு வரவும் சரியாக இருந்தது. அவளை கண்டதும், என் இதயம் கனிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று அவள் கையை பிடித்து குலுக்க, சவுஜு புன்னகையுடன் தேங்க்ஸ் என அவனை புரியாத ஒரு பார்வை பார்த்துவிட்டு, உங்க நண்பருக்கு ஆதர்ஷ் என்று ஒரு பெயர் இருக்கு தெரியுமா என்று சற்று கேலியாக கேட்க, சவுஜு சிரித்து கொண்டே சாரி சாரி தேங்க்ஸ் ஆதர்ஷ் என்றாள். ம் எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு என்று செல்லமாக அழுத்து கொண்டு, உங்க பிறந்த நாளை என்னிடம் சொல்லக்கூட தோன்றவில்லை உங்களுக்கு என்றான் சற்று குறையாக. அவன் குறைபடுவதை தாங்க முடியாமல், சச்ச அப்படியெல்லாம் இல்ல ஆதர்ஷ், நான் என்ன விஐபியா இல்ல சாதனையாளரா என் பிறந்த நாளை எல்லோரிடமும் சொல்லி கொண்டிருக்க, ஒரு சராசரி மனுஷன்தானே என்ற புன்னகையுடன் சொல்வதை கேட்டு ஆதர்ஷ் மனதிற்குள், நீ என்றுமே என் விஐபி தானே என்று சொல்லிக்கொண்டு, ஓகே ஈவினிங் ரெடியா இருங்க கோயிலுக்கு போகலாம் என்றதும் சவுஜோவும் புன்னகையுடன் சம்மதித்தாள். கமலா அம்மா அன்று அவளுக்காக தடமுடலாக சமைத்திருக்க, சவுஜு வெட்கத்துடன், ஏமா இத்தனை ஐட்டம், எப்போதும் போல சமைக்க வேண்டியது தானே, எதுக்கு உங்களுக்கு சிரமம் என, இதுல என்னம்மா சிரமம், எப்போதும் செய்கிற சமையலில் 2 ஐட்டம் அதிகம் அவ்வளவுதானே என்றார் சமாதானமாக. அதன் பிறகு இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட, சுவாதிக்கும் இடையிடையே ஊட்டிவிட்டாள். சாப்பிட்டு முடிந்ததும் சவுஜுவுக்கு ஃபோன் வர, அதில் பேசிக்கொண்டே சுவாதியோடு சென்று விட்டாள். நேற்று போஸ்டில் அபிராமி மயில் வண்ண கலரில் பட்டுப்புடவையும் அதற்கு மேட்சாக ஜாக்கெட்டும் பார்சலில் அனுப்பியிருந்தாள். அதை எடுத்து பார்த்து வருடி, அப்பா அம்மாவிடம் இந்த வருடம் ஆசீர்வாதம் வாங்க முடியவில்லையே என்ற வருத்தம் மேலோங்க கண்களில் கண்ணீர் தழும்பியது. கொஞ்ச நேரத்தில் பிறந்த நாள் அதுவுமா அழக்கூடாது என்று அவளே தன்னை தேற்றிக்கொண்டு அந்த புடவையை கட்டி கொண்டு சுவாதியையும் ரெடி செய்து ஹாலுக்கு வந்தாள். கோயிலுக்கு கிளம்பி ஹாலுக்கு வந்த ஆதர்ஷுக்கு தேவதை போல பட்டுப்புடவையில் ஜொலித்த சவுஜோவை பார்த்ததும் அவள் மீதிருந்து கண்ணை எடுக்க முடியாமல் திணறினான். இத்தனைக்கும் அதிக நகைகளே இல்லாமல் துடைத்து வைத்த வெள்ளி குத்து விளக்கு போல இருந்த அவள் அழகு அவனுக்கு மூச்சை அடைத்தது. ஆதர்ஷ் தன்னையே கண்ணை எடுக்காமல் பார்க்கவும், சவுஜு பெண்களுக்கே உரிய நாணத்துடன், என்ன ஆதர்ஷ், இப்பதான் என்னை முதல் தடவை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க ஆ என்று சற்று கேலியாக கேட்டதும் தலையை பின்னுக்கு தள்ளி சிரித்து, சாரி தப்பா நினைக்காதீங்க, உங்களை முதலில் பட்டுப்புடவையில் பார்க்கிறேன், அதுதான், யூ லுக் சோ கார்ஜியஸ் என்று ஆழ்ந்த குரலில் சொன்னதும் சவுஜு லேசாக சிரித்து அவன் காம்ப்ளிமெண்ட்டை ஏற்றுக்கொண்டு, சரி போகலாமா என்று கேட்டாள். கமலா அம்மா ஓடி வந்து, கொஞ்சம் இருமா, பட்டுப்புடவை கட்டி கொண்டு கோயிலுக்கு போற, தலையில பூ இல்லாம போறையே என்று நெருக்கமாக தொடுத்த முத்துமல்லி சரத்தை அவள் நீண்ட பின்னலில் வைத்து அழகு பார்த்துவிட்டு அவள் முகத்தை நெட்டி முறித்து, மகாலட்சுமி போல இருக்கமா என்று சிரிக்க, சவுஜோ வெட்க புன்னகையுடன், சரிம்மா நாங்க வரோம் என இதையெல்லாம் புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்த ஆதர்ஷுடன் கிளம்பினாள். இருவரும் ஜோடியாக செல்வதை கமலா அம்மா பார்த்து மன திருப்தியோடு, பொருத்தமான ஜோடி, இருவரும் ஒன்று சேர்ந்தால் நன்றாக இருக்கும், ஆனால் இது நடக்குமா என்று ஆசைப்பட்டவர் அடுத்த நிமிடம் இதை பற்றி ஆசைப்பட நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று மனதிற்குள் குறையாக எண்ணி பெருமூச்சுடன் அங்கிருந்து நகர்ந்தார். கோயிலுக்கு போகும் வழியில் சவுஜு எதுவும் பேசாமல் அமைதியாக வர, அவளின் அமைதி ஆதர்ஷை பாதிக்க, என்னங்க பிறந்த நாள் அதுவுமா, ஏன் மூட் அவுட்டா இருக்கீங்க, ஏன் உங்க வீட்டில் இருந்து ஃபோன் வரலையா, தினமும் பேசுவார்களே என்று கேட்டான். அதில்ல, அவங்க காலையிலேயே எனக்கு வாழ்த்து சொல்லிட்டாங்க, அவங்களால இங்க வர முடியாத சூழ்நிலை, அவங்க கிட்ட என்னால ஆசீர்வாதம் வாங்க முடியலையேங்கிற வருத்தம்தான் என்று சொல்லும் போதே கண்ணீர் இதோ வந்து விடுவேன் என்று பயமுறுத்த சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆதர்ஷ் சட்டென்று பிரேக் போட வண்டி குலுங்கி நிற்க கேள்வியாக ஆதர்ஷை பார்த்தவளிடம் சவுஜோவை அணைத்து, ஏண்டா கண்மணி அழற என்று ஆறுதல் சொல்ல வேண்டும் போல் தோன்றிய ஆசையின் தலையில் நறுக்கென்று ஒரு குட்டு வைத்துவிட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது,
அவங்க வாழ்த்து உங்களுக்கு கிடைச்சது இல்லையா? அப்புறம் என்ன, ஏன் நல்ல நாளும் அதுவுமா அழறீங்க? ப்ளீஸ் சௌஜன்யா, அழாதீங்க என்று ஆறுதல் சொன்னதும் சௌஜுவும் கண்ணை துடைத்து கொண்டாள். மடியில் அமர்ந்திருந்த சுவாதி சௌஜுவையே பார்க்க அவளை மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டாள். அவள் கண்களை துடைத்து கொள்ளவும் தட்ஸ் குட் என்று கூறிவிட்டு வண்டியை எடுத்து கோயிலுக்கு செலுத்த, கொஞ்ச நேரத்தில் கோயில் வர சௌஜு பேரில் அர்ச்சனை செய்துவிட்டு கோயில் பிரகாரத்தை சுற்றிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கு அமர்ந்துவிட்டு அங்கிருந்த கடைகளில் கொஞ்ச நேரம் சுற்றினார்கள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.